அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும், என் தாய் தமிழ் உறவுகளுக்கும், தமிழீழ சொந்தங்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், பொதுமக்களுக்கும், வளரும் ஜோதிடர்களுக்கும், சப்ஸ்கிரைப் செய்து வரும் அனைத்து உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். ஜாதகத்தில் 12 பாவகங்களில் மிகவும் உயரிய பாவகம் 9ஆம் பாவகம். 5ஆம் பாவகம் அரியாசனம் என்றால் 9ஆம் பாவகம் தான் கோபுரம். ஒரு மனிதனை புகழின் உச்சியில், செல்வத்தின் உச்சியில், எல்லா வகையிலும் உயரத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய பாவகம் 9ஆம் பாவகம். 9ஆம் பாவகம்தான் உயரியது. 2ஆம் பாவகம் பணம். பணம் 10 செய்யும். ஆனால் 9ஆம் பாவகம் இயற்கையாகவே புகழையும், அறிவையும், நல்ல உடற்கட்டையும், நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். 9ஆம் பாவகம்தான் உயர்ந்தது. ஜாதகத்தில் 9ஆம் பாவகம்தான் உயர்ந்தது. ஒரு ஜாதகர் நம்மகிட்ட பலன் பார்க்க வர்றார். அவ்வாறு பலன் பார்க்க வரும்போது அந்த ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி சிறப்பாக அமைந்திருக்கிறதா என்று முதலில் பார்த்துவிட்டால் அந்த ஜாதகர் உயர்ந்த குலத்தில் பிறந்தவர், உயர்ந்த குணங்களை பெற்றவர். கல்வி அறிவு அப்புறம் உயர்ந்த குலத்தில், உயர்ந்த குணத்தில் பிறந்தவர். லக்கண கேந்திரத்தில், லக்கண திரிகோணத்தில் 9ஆம் அதிபதி நின்று விட்டால், அல்லது 1, 5, 9இல் 9ஆம் அதிபதி நின்று விட்டால் அவரும் உயர்ந்த மனிதர். லக்கணத்தில் 9ஆம் அதிபதி நிற்கும்போது அவர் செல்வ செழிப்பை பெறுவார், நல்ல கல்வி அறிவை பெறுவார், நல்ல உடற்கட்டுடையவராக இருப்பார், நல்ல மனிதராக இருப்பார், தர்ம சிந்தனை உள்ளவராக இருப்பார். மற்றவருக்கு உதவ வேண்டும் என்ற குணம் அவரிடம் மேலோங்கி இருக்கும். தான தர்மங்களில் நாட்டம் உள்ளவராக இருப்பார். ஆன்மீக காரியங்களில் தன்னை முனைப்பு காட்டி முழுமையாக உட்படுத்திக் கொள்வார். ஆன்மீகத்திற்கு ஆன்மீக தொண்டுகள் புரிவார், ஆன்மீக அறப்பணிகளை மேற்கொள்வார். கோவில் நிகழ்ச்சிகள், மற்ற அனைத்து ஆன்மீக தொடர்பான அனைத்து காரியங்களிலும் அவர் முதல்வராக நிற்பார், நின்று பணியாற்றுவார், முன்னோடும் பிள்ளை. அவ்வாறு லக்கணத்தில் 9ஆம் அதிபதி அல்லது 5, 9இல் 9ஆம் அதிபதி, லக்கணத்தில் 9ஆம் அதிபதி அல்லது 5, 9இல் 9ஆம் அதிபதி நின்று விட்டால் அவர் இத்தகைய குணங்களை பெற்றிருப்பாரா என்றால், பாதகாதிபதி தொடர்பு, ராகு கேது தொடர்பு, பாவ கிரகங்கள் தொடர்பு இருந்தால் அதில் சற்று அவருக்கு பலன் குறைவாகத்தான் நாம் மதிப்பெண் அளிக்க வேண்டும். ஆனால் உயர்ந்தவராக இருப்பார். எத்தனை பெரிய மனிதருக்கும் எத்தனை சிறிய குணம் இருக்கு, அவரிடம் சிறிய குணங்கள் இருக்கும். அதனால் அவர் உயரிய குணத்தில் முழுமையடைந்தவராக, முழுமையான பக்திமானாக, முழுமையான ஆன்மீகவாதியாக அவர் இருக்க மாட்டார். லக்கணத்தில் 9ஆம் அதிபதி இருந்தால் அவர் நல்ல கல்வி கற்றவராக இருப்பார். ஆனால் அனுபவத்தில் ஒரு சில லக்கணங்களுக்கு அதுபோல ஒத்து வருவதில்லை. இப்போ தனுசு லக்கணத்தை எடுத்துக்கொண்டால், லக்கணத்தில் 9ஆம் அதிபதி சூரியன் என்றால், பாதகாதிபதி புதன் இணைந்தால் அவருக்கு கல்வி இல்லை. ஐயா, தனுசு லக்கணத்திற்கு மட்டுமல்ல, நீங்கள் சொல்கிற பாதகாதிபதியோடு சேர்ந்து 9ஆம் அதிபதி 1, 5, 9இல் இருந்து அவர்களுக்கு சிறப்பான கல்வி பெற்றிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பெற்ற சாரநாதன் சிறப்பாக அமைந்திருப்பார்கள். அதனால் பாதகாதிபதியின் பாதக செயலை தாண்டி அவர்கள் கல்வி கற்றிருப்பார்கள். பொதுவாக லக்கணத்தில் 9ஆம் அதிபதி இருந்தால் அந்த ஜாதகன் சுய முயற்சியால் முன்னுக்கு வருவான். இளமை காலத்திலிருந்து போராடி தானே உழைத்து தன்னுடைய சுய முயற்சியால், சுய அறிவால், அந்த ஜாதகன் எழுத்தறிவு இல்லாவிட்டாலும் கூட தன்னுடைய மேலான சிந்தனைகளால் படித்தவர்களை விட பல மடங்கு சிந்தித்து சுய முயற்சியால் அந்த ஜாதகன் முன்னுக்கு வருவார்.
லக்கணத்தில் 9ஆம் அதிபதி இருப்பது அல்லது 5-9 அதிபதி இருப்பது அத்தகைய மேன்மையான குணங்களை, மேன்மையான செயல்களை அவருக்கு வழங்கும். அவர் தான் மட்டுமல்ல, தன்னை சார்ந்தவர்களை உயர்த்தி பிடிக்க உதவுவார். பொதுவாக லக்கணத்தில் 9ஆம் அதிபதி இருந்து விட்டால் அவர் சுயமுயற்சியால் முன்னுக்கு வருவார், தான தர்மங்கள் செய்வார், சிறந்த ஆன்மீகவாதியாக இருப்பார் என்று பார்த்தால் லக்கணாதிபதியை நாம் பார்க்க வேண்டும். 9ஆம் அதிபதி 1, 5, 9 இருந்தாலும் லக்கணாதிபதி கேடு கெட்டு போனால் அவர் ஆன்மீகத்துக்கு பின்னால் சில அற்ப செயல்கள் இருக்கும், அற்ப குணங்கள் இருக்கும். முழு மதிப்பீட்டை நாம் அப்படித்தான் காண வேண்டும். லக்கணத்தில் 9ஆம் அதிபதி அல்லது 5-9 அதிபதி இருந்துவிட்டு குரு பார்த்தால் அவர் ஆன்மீக குருவாக இருப்பார். மற்றவர்களுக்கு அவர் ஆன்மீக குருவாக இருப்பார். 9ஆம் அதிபதி ஓங்கி உயர்ந்து நிற்கும் போது அந்த ஜாதகருக்கு அவரது பிறந்த ஊரில் புகழ் இருக்கும், பெருமை இருக்கும். அந்த பகுதியில் அவர் பிரபலமானவராக இருப்பார். 9ஆம் அதிபதி மட்டும் சிறப்பாக அமைந்து விட்டால் நல்ல பல அரிய நூல்களை படித்தவராக, நிறைய செய்திகளை தெரிந்தவராக, ஆன்மீக அறிவை பெற்றவராக, அற்புதமான மனிதராக இருப்பார். குரு சேர்ந்தால் அவர் குருவாக விளங்குவார். இவ்வாறு 9ஆம் அதிபதிக்கு இவ்வாறு மேலும் மேலும் பல பெரிய அற்புதமான காரகத்துவங்கள் இருக்கின்றன. ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்தில் 9ஆம் அதிபதி சிறப்பாக அமைந்து விட்டால் இவர் உயர்குலத்தில் பிறந்தவர், உயர்ந்த மனிதர், நல்ல ஆன்மீகவாதி, தர்மகுல சிந்தனை உள்ளவர் என்பதை நாம் அடையாளம் கண்டு பலன் சொல்லலாம். அத்தகைய கோபுரம் 9ஆம் இடம். 5ஆம் இடம் அறிவு, புத்தி கூர்மை, அரியாசனத்தை கொடுக்கும். ஆனால் 9ஆம் இடம் புகழை கொடுக்கும். அந்த புகழ் இறந்த பின்னாலும் பேசப்படும் அளவு புகழ் கொடுக்கும். சரி, இப்படி 9ஆம் இடத்ததிபதி லக்கணத்தில் இருந்து 1, 5, 9 இருந்து லக்கணாதிபதியும் சிறப்பாக கேந்திர திரிகோணம் பெற்று அவர் நல்ல உயர்ந்த ஆன்மீகவாதியாக இருந்து சிறப்பாக பணியாற்றி வந்தாலும், உயர்ந்த குணங்களை பெற்றாலும், செல்வங்களை பெற்றாலும், புகழை பெற்றாலும், எத்தகைய மேன்மைகளை பெற்றாலும் அந்த 9ஆம் அதிபதியோடு பாதகாதிபதி பாவர்கள் தொடர்பு ஏற்பட்டு இருந்தால் அவர் நடுத்தர வயதில் ஆன்மீகவாதியாக வந்து கொண்டிருக்கும் போது அவருடைய கடந்த கால மலிவான செயல்களை மக்கள் அவரது முதுகுக்கு பின்னால் பேசும் அளவு அவர் கரைபடிந்தவராக இருப்பார். ஏன்னா 9ஆம் இட அதிபதியை பாதகாதிபதியும் பாவர்களும் ஊனப்படுத்தி இருப்பார்கள். அது அவருக்கு இளமை காலத்தில் தெரியாமல் போயிருந்திருக்கும். ஆனால் முதுமை காலத்தில் அவர் சிறந்த ஆன்மீகவாதியாக இருப்பார். ஆனால் அவருடைய முதுகுக்கு பின்னால் கடந்த கால தவறுகள் மக்கள் முணுமுணுப்பார்கள். 9ஆம் இடம்தான் மேன்மையிலும் மேன்மை. 9ஆம் இடத்தை ரசித்து ருசித்து அனுபவித்து பலன் சொல்ல பழக வேண்டும். 9ஆம் இடமே உயரியது. நன்றி, வணக்கம். பிடித்திருந்தால் லைக் செய்க, சப்ஸ்கிரைப் செய்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளத்துடன்.